ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஓஷன் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டான சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது செய்கிறதுக்கு வெறும் 3 பொருள் போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நேராக வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இங்கே நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி, நீங்கள் வந்து டம்ளர்லேயும் அதே ஒரு 1.5 கப் எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து மெஷரிங் கப்பில் 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணி இந்த கடையில் ஊற்றிடுங்க. கூடவே 1 கப் அளவுக்கு வெல்லம், அதாவது கரும்பு சர்க்கரை. வெல்லம் வந்து 1 கப், எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 1.5 கப்பு தண்ணியும் 1 கப்பு வெல்லமும் சேர்த்திக்கோங்க. வெல்லமும் இந்த தண்ணியும் நல்லா இதில் கரைஞ்சி வரணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் சூடாச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் கரைஞ்சிரும். இப்போ இது கூட நான் 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், வெள்ளை ரவை. அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ஒரேடியாக சேர்த்த வேண்டாம். ஒரேடியாக சேர்த்திங்கன்னா அது வந்து கட்டி பிடிச்சிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கையில் அதை போட்டு இன்னொரு கையில் நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு ஆகும். இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா அந்த ரவையெல்லாம் இதில் நல்லா கெட்டியாகி இந்த மாதிரி கொஞ்சமாக டைட்டாக ஆரம்பிக்கும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஹல்வா பதத்துக்கு இந்த மாதிரி வரும். கிட்டத்தட்ட நம்ம வந்து கேசரி பதத்தில் வரும். ஸோ இது வந்து நல்லா டைட் ஆகணும். ஒரு 5-10 நிமிஷம் ஆனதும் இது வந்து நல்லா டைட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். இது நல்லா ஆறணும். இது இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஆறுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் நான் இதை சேர்த்திக்கிறேன். இது நல்லா ஒரு 10-15 நிமிஷம் ஆறி வரட்டும். இப்போது ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கையால் நல்லா இதை வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டுக்கப்புறம் நம்ம மெஷரிங் கப்பில் எந்த கப்பில் தண்ணி வெல்லம் எடுத்தோமோ அதே மெஷரிங் கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காவாக இருந்தாலும் சரி, மிக்சர் ஜாரில் ரிவர்ஸ் மோடில் நம்ம இந்த மாதிரி துருவின பதத்துக்கு நம்ம வந்து மிக்சரில் அடிச்சு எடுத்த தேங்காயாக இருந்தாலும் சரி, அதையும் ஒரு 3/4 கப் அளவுக்கு இது கூட சேர்த்திக்கோங்க. ரவையும் ஸ்வீட்டாக இருக்கிற ரவை கூட தேங்காய் சேர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா சப்பாத்தி பதத்தில் சப்பாத்தி மாவு எப்படி செய்வோமோ அந்த பதத்தில் வந்துருச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அதுலேருந்து ஒரு சின்ன பங்கு அளவுக்கு எடுத்து அதுலேருந்து சின்ன சின்ன பால்ஸ் இந்த மாதிரி கையில் ஒரு லட்டு மாதிரி ஒரு சின்ன சின்ன அளவில் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள் கையில் இது போடுறதுக்கு முன்னாடி ஒரு நெய்யோ எண்ணெயோ ஏதாச்சும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டு பிடிச்சி நம்ம வடையெல்லாம் தட்டை வடையெல்லாம் எந்த மாதிரி நம்ம வந்து கையில் பிடிப்போமோ அது மாதிரி உங்கள் உள்ளங்கையில் வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி ஷேப்பில் தான் வேணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து சப்பாத்தி மாதிரி பெருசாக நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பாட்டில் மூடியோ அந்த மாதிரி வச்சு கூட ஒரு அச்சு மாதிரி எடுக்கலாம். நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி கையில் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் இங்கே நான் ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கையில் தட்டி எடுத்தோம் இல்லையா அந்த ஸ்வீட், அதை வந்து கொஞ்சம் தூரமாக இந்த மாதிரி போட்டுருங்க. நார்மலாக நம்ம ப்ரெட்டெல்லாம் இந்த மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணுவோம், ஃப்ரை பண்ணுவோமோ அந்த மாதிரி தான். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் ஆனதும் இதை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. முக்கியமாக இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப லோ ஃப்ளேமும் வேண்டாம், ஹை ஃப்ளேமும் வேண்டாம், ஏன்னா தீஞ்சிரும். அதனால் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் திருப்பி போட்டதுக்கப்புறம் இதை வந்து மறுபடியும் திருப்பி போடுறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் இது வந்து 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து நான் வந்து இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து இப்போ நான் வேறு ஒரு பிளேட்டில் எடுத்துட்டேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளுங்க. இது வெறும் 3 பொருளில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டில் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம ஓஷன் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய்.